விஜய் டிவியின் முன்னணி தொடரான சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் விறுவிறுப்புக்கும் உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கும் பஞ்சம் இல்லாத வகையில் அமைந்திருந்தது. கதையின் நாயகி மீனா வீட்டில் நடந்த கசப்பான சம்பவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சலில் உணவை தவிர்த்து வந்த நிலையில் இன்று சாலையில் நடந்து செல்லும்போதே சோர்வு மற்றும் பசி காரணமாக திடீரென மயங்கி விழுந்தார். இதைக் கண்டு அந்த பக்கமாக வந்த ரவி, சுதி, செல்வம் ஆகியோர் அவரை மீட்டு மீனாவின் அம்மா வீட்டிற்கு அழைத்து வந்தனர். மீனாவின் இந்த பரிதாப நிலை ஒருபுறம் அவரது குடும்பத்தினரை துயரத்தில் ஆழ்த்தியிருந்தாலும் கதையின் அடுத்த கட்ட நகர்விற்கு இது ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்துள்ளது. மீனா மயங்கி விழுந்த செய்தியை அறிந்த முத்து மிகுந்த பதற்றத்துடன் அவரை பார்க்க ஓடி வருகிறார். சதா சர்வகாலமும் மீனா மீது அளவற்ற அன்பை சொரியும் முத்து அவர் சாப்பிடாமல் இருந்ததே இந்த நிலைக்கு காரணம் என்று தெரிந்ததும் கோபத்தின் உச்சத்துக்கே செல்கிறார். ஆனால் மீனா தனது கவனக்குறைவால் நேர்ந்த தவறுகளுக்கு தானே எடுத்துக்கொள்ளும் தண்டனைதான் இந்த உண்ணாவிரதம் என்று பிடிவாதமாக கூற முத்து உட்பட அங்கிருந்த அனைவரும் செய்வதறியாது திகைக்கின்றனர். இறுதியில் தனது அன்பிற்குரிய மனைவி சாப்பிடாமல் இருந்தால் தானும் சாப்பிடப் போவதில்லை என்று முத்துவும் பிடிவாதமாக பசியுடன் இருக்க முடிவெடுப்பது முத்து மீனா இடையேயான ஆழமான பாச பிணைப்பை மீண்டும் ஒருமுறை ரசிகர்களுக்கு உணர்த்தியது. இந்த இக்கட்டான சூழலில் அங்கு வரும் அண்ணாமலை தனது மருமகளான மீனாவிடம் மிகவும் கனிவாக பேசுகிறார். உன் மீது எனக்கு பெரிய கோபம் எதுவுமில்லை, ஒரு சிறிய வருத்தம் மட்டுமே உள்ளது, அதற்காக உடம்பை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் கூறிய அறிவுரை மீனாவிற்கு பெரிய ஆறுதலாக அமைந்தது. இருப்பினும் முத்துவும் மீனாவும் ஒருவருக்கொருவர் பிடிவாதமாக சாப்பிடாமல் இருக்கும் இந்த பாசப் போராட்டம் ரசிகர்களை நெகிழ வைத்ததுடன் அவர்கள் எப்போது சகஜ நிலைக்கு திரும்புவார்கள் என்கிற எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது. மறுபுறம் அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட ரோகிணி தன் மனதில் வன்மத்தை வளர்த்துக் கொண்டு பழிவாங்கும் நோக்கில் களம் இறங்கியுள்ளார். முத்துவும் மீனாவும் தான் தன்னை துரத்தியதாக நம்பும் அவர்களை எப்படியாவது வீதிக்கு கொண்டு வரவேண்டும் என்று சிந்தாமணியிடம் சபதம் எடுக்கிறார். ரோகிணியின் ஆவேசமும் வஞ்சகமும் நிறைந்த பேச்சுகள் வரப்போகும் நாட்களில் முத்து மீனா ஜோடிக்கு ஒரு பெரிய சவால் காத்திருப்பதை உறுதி செய்கின்றன. பழிவாங்க துடிக்கும் ரோகிணி தனது முதல் கட்டமாக எந்த மாதிரியான சதியில் ஈடுபடப் போகிறார் என்பதே தற்போது கதையின் முக்கிய திருப்பமாக உள்ளது. இந்த கதையில் மிகப்பெரிய ட்விஸ்டாக அமைந்திருப்பது சிந்தாமணியின் ரகசிய திட்டம்தான். ரோகிணிக்கு உதவுவது போல நடிக்கும் சிந்தாமணி உண்மையில் ரோகிணியை ஒரு கருவியாக பயன்படுத்தி அண்ணாமலையின் குடும்ப சொத்தான அந்த வீட்டை தன் வசப்படுத்த துடிக்கிறார். இதை புரிந்து கொள்ளாத ரோகிணி தனக்கு சிந்தாமணி பக்கபலமாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு தனது அரசியல் காய்களை நகர்த்துகிறார். பாவம் ஒரு பக்கம், பழிவாங்கல் ஒரு பக்கம் என்று இருந்தாலும் பின்னணியில் நடக்கும் இந்த மாபெரும் நில மோசடி சதி கதையை முற்றிலும் வேறு ஒரு திசைக்கு கொண்டு செல்கிறது. இன்றைய எபிசோட் பல கேள்விகளை ரசிகர்களிடையே எழுப்பியுள்ளது. சாப்பிடாமல் பிடிவாதம் பிடிக்கும் முத்துவும் மீனாவும் எப்போது ஒருவருக்கொருவர் சமாதானம் ஆகி உணவை எடுத்துக் கொள்வார்கள் என்பதும், ரோகிணி சிந்தாமணியின் சூழ்ச்சி வலையில் வீழ்ந்து அண்ணாமலை வீட்டை பறி கொடுக்கப் போகிறாரா என்பதும் இனிவரும் எபிசோட்களில் தெரியவரும். குறிப்பாக முத்துவும் மீனாவும் ஒருபுறம் பாச போராட்டத்தில் இருக்க, மறுபுறம் ரோகிணியின் அடுத்தடுத்த சதிகளை சமாளிக்க அவர்கள் எப்போது சுதாரித்துக் கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.